இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்வார். ஆராய்ந்து முடியாத
அன்பு கரம் கொண்டு தூக்கினீரே, பாவ படுகுழியில் படுத்திருந்தேன், ஜீவரத்தம் கொண்டு மீட்டிட்டீரே. சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க சோபனாகிறவங்க. அவங்க பென்ஷன் வராமல் இருந்துச்சான். கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகி 3-4 வருஷம் ஆச்சு, பென்ஷன் திட்டம் வரவே இல்லை. இந்த ஜாய் டிவியை பார்த்துட்டு நான் அம்மாட்ட ஜோம் பண்ணேன் ஃபோனில். கர்த்தர் அற்புதமாக 3 வருஷம் வராத எல்லா பென்ஷனும் மொத்தமாக வரும்படி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதான சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. அழகான ஒரு வேதவசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதலை மோதி எடுக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனாய் மாறுகிறேன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் மாறுகிறேன், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் நீர் மாறுகிறேன், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் நீர் மாறுகிறேன். இதைத்தான் தீர்க்கதரிசி அழகா எழுதியிருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலையும் இதுதான். கொடூரமானவர்களின் சீரல் மதலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் தேவ பிள்ளையாகிய நோவாவினுடைய நாட்களில் நடந்த காரியங்கள். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோமானா அங்கு மனுஷர்கள் எல்லாம் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொள்ளுகிறார்கள். தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டவுடன் ஆண்டவர் பூமியை பார்க்கிறார். எங்கு பார்த்தாலும் அக்கிரமங்கள், எங்கு பார்த்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள். மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருக 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 அவரால் இருதயம் தாங்க முடியவில்லை. இதற்காகவா இந்த ஜனங்களை நான் ஏற்படுத்தினேன், இதற்காகவா இந்த மனுஷர்களை நான் உண்டாக்கினேன் என்று சொல்லி அவருடைய கோபம் பயங்கரமா கூட ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது பூமியை பார்க்கிறார். ஒரே ஒரு மனுஷனை மட்டும் பார்க்கிறார், நோவா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த நோவாவை அழைத்து பேசுகிறார். நோவா, நான் இந்த பூமியை முழுவதும் நான் அழிக்கப் போகிறேன், எல்லா ஜீவராசிகளையும் நான் அழிக்கப் போகிறேன். நீ ஒன்று செய்ய, கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு. கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு. அதுக்கு எவ்வளவு நீளம் அகலம் கிளீனா அப்பா சொல்லுகிறார். அதன்படியே அவர் கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்குகிறார். பேழையை உண்டாக்குகிறார். எல்லா ஜனங்களும் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள். அதை பார்த்தவர்கள் எல்லாம் கேலி பண்ணுகிறார்கள். ஒருவர் கூட நோவாவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. கேலி பண்ணுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள். அந்த நிந்தனையின் நடுவிலும் நோவா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். கொப்பேர் மரத்தால் ஒரு பெரிய பெரிய பேழையை உண்டாக்குகிறார். ஒரு கப்பலை போன்ற பெரிய பேழையை உண்டாக்குகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா, சகல ஜீவராசிகளிலும் பறக்கிறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஜோடியாய் உள்ள கொண்டு போய் வைப்பா. ரெடி ஆயிடுச்சு. பேழையை கட்டி முடிச்சுட்டாரு. உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஒவ்வொரு ஜோடியாய் உள்ள கொண்டு போய் வச்சுட்டாரு. ஒவ்வொரு தட்டலையும் ஒவ்வொன்று அதற்குரிய ஆகாரங்களை எல்லாம் உள்ள வச்சுட்டாரு. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டார். ஆயத்தம் பண்ணி முடித்த பிறகு நோவாவை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசித்தோமானா, அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும்
பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். உள்ள நோவாவை விட்டு அவருடைய குடும்பங்களை உள்ள விட்டுட்டு கதவை டோரை க்ளோஸ் பண்றார். நல்லா கவனிங்க, இங்க அப்பா க்ளோஸ் பண்றார். நான் இந்த வேத பகுதியை நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் பற்பல ரகசியங்களை சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு நோவாவை உள்ள பேழைக்குள்ள விட்டுட்டாரு. இப்ப 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்கிறது, வானத்திலிருந்து மழை பெய்கிறது, பூமியின் மதகுகளெல்லாம் திறவுண்டு, ஊற்று கண்களெல்லாம் திறவுண்டு, ஜலம் கொந்தளித்து எழும்ப ஆரம்பிக்கிறது. நாளுக்கு நாள் பெருக 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 ஜலம் பெருக பெருக பெருக. நன்றாய் கவனிங்க, 1 மணி நேரம் கூடுதலா மழை பெஞ்சாலே நம்முடைய நகரங்கள் தாங்க மாட்டேங்குது. ஆனா 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து கொண்டு இருக்கு. எப்படி தாங்க முடியும்? வெளியில என்ன நடக்குது? பெருமழை பெய்ய ஆரம்பிக்குது, பெருமழை பெய்ய ஆரம்பிக்குது. அடுத்த மழை வெள்ளமாய் மாற ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ளேலாம் வெள்ளக்காடு வருது, உள்ள தண்ணி பெருக ஆரம்பிக்குது. தண்ணி பெருகின உடனே உள்ள இருக்க முடியாம வீட்டுக்குள்ள குடியிருக்கிறவங்க மாடிக்கு ஓடுறாங்க. மாடிக்கு ஓடுறவங்க அங்க தண்ணி அது மேல மாடிக்கு மேல ஏறின உடனே அதுல இருந்து தத்தளிச்சு போய் அவங்க மரங்கள்ல ஏறுறாங்க. மரக்கிளைகளை அது அந்த அளவுக்கு வந்த உடனே மலைகளை தேடி ஓடுறாங்க. எப்படியாவது ஜீவன் தப்பிக்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. நன்றாய் கவனிங்க, இந்த பெரு வெள்ளம் பெருக 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 ஒரு தத்தளிப்பின் சத்தம் உண்டாகிறது. அதைத்தான் எரேமியா 30வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானம் இல்லை. நன்றாய் கவனிங்க, இந்த வெள்ளம் பெருகும் போது, இந்த பெருவெள்ளம் பெருக ஆரம்பிக்க வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு திகில், ஒரு சமாதானம் இல்லை. எப்படியாவது தப்பிப்போம் என்று ஓடுகிறாங்க. ஓடி பிரயோஜனமே இல்லை. ஒரு தத்தளிப்பின் சத்தம் உண்டாகிறது, தத்தளிப்பின் சத்தம் உண்டாகிறது, திகில் உண்டாகிறது. அதே எரேமியா 30வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம வாசித்தோமானா, உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். கூக்குரல் உண்டாகுது, ஒரு தத்தளிப்பு, கூக்குரல் உண்டாகுது. ஐயோ என்னைய காப்பாத்துங்க, ஐயோ என்னைய காப்பாத்துங்க, எங்க பார்த்தாலும் கூக்குரல். நன்றாய் கவனிங்க, இப்ப நமக்கு ஒரு பட்டணத்துல மழை அதே மாதிரி பெருக ஆரம்பிச்சு கூக்குரல் உண்டானா, மற்ற இடத்துல இருக்கிற ஹெலிகாப்டர் மூலமா ஏரோப்ளேன் மூலமா உள்ள வந்து எப்படினாலும் காப்பாற்றலாம்னு அவங்க நினைக்கலாம். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. பூமி முழுவதையும் ஆண்டவர் அளிக்கிறார். எல்லா பக்கமும் வெள்ளம், உதவுறதுக்கு வழி கிடையாது. ஒரு திகில் நிறைந்த வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு தத்தளிப்பின் சத்தம், ஒரு கூக்குரலின் சத்தம், இது பூரா வெளியே கேட்குது. அடுத்து இந்த சத்தங்கள் அடுத்து ஓய ஆரம்பிக்குது. ஏன்? முழுவதும் ஆண்டு மடியுது. 150 நாள் சலம் பிரவாகித்து கொண்டே இருக்கிறது, கொந்தளிப்பு உண்டாகி கொண்டே இருக்குது. 150 நாள் கொந்தளிப்புன மக்கள் தாங்கவே முடியல. எல்லா ஜீவ ஜந்துக்களும் அடிந்து அழியுது, எல்லா மாம்ச ஜந்துக்களும் அழிகிறது, எல்லா மனுஷ ஜீவராசிகளும் எல்லாம் அழிய ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் நிக்கிரம் பண்ணுகிறார். பேழைக்கு வெளியே இப்படி நடந்தது. சரி, பேழைக்கு உள்ளே என்ன நடக்குது? நான் இதைத்தான் தியானித்து கொண்டிருந்தேன். பேழைக்கு உள்ள இருட்டா இருக்கும்ல, அதனாலதான் மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நன்றாய் கவனிங்க, அங்க இஸ்ரவேல் ஜனங்களை
கானான் தேசத்துக்கு நேராய் நடத்தி சென்று வரும்போது அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களை ஆண்டவர் வழி நடத்தினார். இன்னைக்கு தேவ பிள்ளையாகிய நோவாவை பேழைக்குள்ள ஒரு வெளிச்சம் தரும்படியா நீதியின் சூரியனாய் உள்ள கிறிஸ்து உள்ள இருக்கிறார். கவனிங்க, உள்ள நீதியின் சூரியன் உள்ள பிரவேசிக்கிறார். அவர் உள்ள இருக்கும் போதுதான் அவருடைய செட்டைகளின் கீழே ஒரு ஆரோக்கியம், உள்ளுக்குள்ள பேழைக்குள்ள ஒரு ஆரோக்கியம், பேழைக்குள்ள ஒரு நீதியின் சூரியனுடைய வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல களி கூறுதல், அந்த வெளிச்சத்துல ஒரு ஆடல் பாடல். இதைத்தான் எரேமியா 30வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 30வது அதிகாரம் 19வது வசனம், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. நன்றாய் கவனிங்க, வெளியில தத்தளிப்பின் சத்தம், ஆனா பேழைக்குள்ளையோ ஒரு ஆடல் பாடலின் சத்தம். வெளியில திகில், உள்ளேயோ ஒரு சமாதானம், ஒரு ஆரோக்கியம். இதுதாங்க பேழைக்கு வெளியில நடக்கிற அனுபவம், பேழைக்கு உள்ள நடக்கிற அனுபவம். பேழைக்கு உள்ள ஒரு ஆரோக்கியம், பேழைக்குள்ள ஒரு சந்தோஷம், பேழைக்குள்ள ஒரு சமாதானம். நன்றாய் கவனிங்க, இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம இந்த பேழைக்குள்ள இருக்கிறோமா, பேழைக்கு வெளியே இருக்கிறோமா? பேழைக்கு வெளியில வாழ்கிற வாழ்க்கை உலகத்தோடு ஒட்டி வாழ்கிற வாழ்க்கை, பேழைக்குள்ள இருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவோடுக்குள்ள வாழ்க்கை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்ம கிறிஸ்துவோடு கூட உள்ள வாழ்க்கையை வாழணும். அதனாலதான் அவருடைய நாமத்திற்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இன்னைக்கு பேழைக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையாய் தேவ பிள்ளைங்க வாழணும். ஞானஸ்நானம் இதை குறித்து தான் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்தோம், அது பேழைக்கு வெளியில வாழுகிற வாழ்க்கை. என்னைக்கு தேவ பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு தங்க சுயத்தை மறிக்க ஒப்பு கொடுக்கிறாங்களோ, புது சிருஷ்டியை மாறுகிறாங்களோ, அதற்கு பிறகான வாழ்க்கை பேழைக்குள் பிரவேசிக்கிற வாழ்க்கை, பேழைக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்ம பேழைக்குள்ள காணப்படணும். பேழைக்குள்ள இருக்கும் போதுதான் ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து நம்மோட கூட இருப்பார். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அங்கு சமாதானம் இருக்கும், அங்கு ஆடல் பாடல் சத்தங்கள் உண்டு, கீத சத்தங்கள் உண்டு. இப்பொழுதும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். கவனிங்க, இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வேணும். எத்தனை நாள் தான் நம்ம துக்கப்பட்டு அழுது திகிலுக்குள்ளையும் பயத்துக்குள்ளையும் நம்ம வாழ்வது? வேண்டாம். பேழைக்கு வெளியில உள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டாம். உலக ஆட்சி பாசங்கள், உலக சிற்றின்பங்கள் நமக்கு வேண்டாம். கலாத்தியர்ல சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். நீங்க என்னைக்கு உங்களுடைய மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறீங்களோ, அதற்கு பிறகு நீங்கள் கிறிஸ்துவோடு கொண்ட வாழ்க்கை. அல்லேலூயா, ஆமென். நன்றாய் கவனிங்க. அதனாலதான் எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது 20வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கு. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது 20வது வசனத்துல அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தவராய் நமக்காக இரத்தம் சிந்தி புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது 20வது வசனம், ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே
நமக்கு தைரியம் உண்டாயிருக்குது. நன்றாய் கவனிங்க. அவருடைய மாம்சம் கிழிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அவருடைய மாம்சத்தை 2ஆய் கிழிக்க ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்றார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்ம வாசலாகி அவருக்குள்ள நமக்காக கிழிக்கப்பட்ட அந்த மார்க்கத்தின் வழியாய் நாம் உள்ள பிரவேசிக்கணும். இதைத்தான் இயேசப்பா விரும்புகிறார். இதைத்தான் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ உன்னை சேர்த்து கொள்ள ஆசையாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமற் போயிற்று. கவனிங்க. ஒரு கோழி தன் பொரித்த குஞ்சுகளை பத்திரமாய் பாதுகாக்கும். அவைகளை அழைத்து செல்லும். வெளியில போய் கூட்டு போய் காட்டும். எப்பா இதுதான்ப்பா ஆகாரம், இதைத்தான் நீ சாப்பிடணும்னு கொத்தி கொத்தி காட்டும். எப்படி கொத்துறது, எப்படி அந்த இறைய சாப்பிட்றது எல்லாம் கத்து கொடுக்கும். அந்த குஞ்சுகள் வளர 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 அவைகள் கற்றுக்கொண்ட உடனே தனித்து செல்ல ஆரம்பிக்கும். இந்த குஞ்சுகள் தனித்து செல்லும் போது அவைகளை தனக்கு ஆகாரமாக்கும்படி கழுகோ, பருந்தோ, பூனையோ, சர்ப்பமோ, எந்த ஒரு ஜீவராசியோ அதை உணவாக்கும்படி விரும்பும். அதை கண்ணோக்கி பார்க்கும். இதை பார்த்தவுடன் தன் தாய்கோழி சவுண்டு விடும், சத்தம் கொடுக்கும். பாப்பா வந்து விடு, வந்து விடு, வந்து விடு, ஆபத்து வந்து விடு என்று சத்தம் கொடுக்கும். சத்தம் கொடுத்தவுடன் இந்த குஞ்சுகள் அனைத்தும் தன் தாயின் செட்டைகளுக்குள்ள மறைவுக்குள்ள வந்துடும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அப்படிப்பட்ட ஒரு செட்டைகளின் நிழல் தான் கர்த்தருடைய செட்டை. அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. அவருடைய செட்டைகளுக்குள்ள வரணும். இதுதான் நோவாவின் பேழைக்குள்ள வாழுகிற வாழ்க்கை. அவருக்குள்ள வந்துடணும். இதுவரைக்கும் உலகத்தோடு ஒட்டி ஒட்டி நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போனோம், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டோம். இனி வேண்டாம், நீ அவரோடு இசைந்து வாழுவோம். பேழைக்குள்ள பிரவேசிப்போம். நமக்காக ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கணும்னா பலி செலுத்தப்பட வேண்டும். பலி செலுத்தப்பட்டு சுத்தமாய் தன்னை சுத்திகரித்து கொண்ட பிறகு ஆசாரியர் அதற்குரிய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஆசாரியர்கள் மாத்திரம்தான் உள்ள பிரவேசிக்க முடியும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இங்க நமக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கிறிஸ்து மூலமாய் நம்ம பெற்று இருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசுப்பாவோட முகமுகமாய் பேசலாம், அவரோடு பேசலாம், அவரோடு உறவாடலாம். இது ஒரு உன்னத அனுபவம். இந்த அனுபவம் நமக்கு வேணும். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் காணப்படுமானா, இதுதான் பேழைக்குள்ள இருக்கிற ரகசியம். நீங்க பேழைக்குள்ள வாழ வாழ எதை நினைத்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. என் தேவைகளை அவர் சந்திப்பார். என்னை இம்மட்டுமாய் நடத்தின தெய்வம் இனிமேலும் என்னை நடத்தி செல்வார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். உங்க விசுவாசத்தினால் நீங்க உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். செபிக்கும்படி கண்களை மூடுவோம். சோதரமப்பா தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் நீங்க பேசுனீங்களேப்பா, கொடூரமானவர்களின் சீரன் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் நீர் இருக்கிறீருங்கப்பா. உம்முடைய செட்டைகளின் மறைவில் ஆரோக்கியம் உண்டுன்னு நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. தகப்பனை ஒவ்வொரு நாளும் இந்த பேழைக்குள்ள நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. பேழைக்கு வெளியில வாழுகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாண்டாடி, பேழைக்குள்ள நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை வாழணும். கிருபை செய்யுங்க. இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ள எல்லாரும் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் அப்பா உம்முடைய பேழைக்குள்ள காணப்பட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மாணவர்களே,
அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.